Okay. Question. Let x be the space of all polynomial in one variable with real coefficient. With real coefficients. If p of x is equal to a naught plus a1 x plus an x power n belongs to x. கவனி, norm of p of x நாம் define பண்றாங்க. mod of a naught mod of a1 plus mod of an. That's with gives metric d of p comma q equal to norm of p minus q on x. Right. Which of the following are true? X is complete. P going from x to x by t of p of x a naught plus a1 x plus and so on. Sorry, a2 by 2 x square plus and so on. an by n x power n. Then t is continuous. The mapping t defined above is bijective. And is a homeomorphism. ட்ரை பண்ணுப்பா, நானும் போட்டதில்ல இந்த ப்ராப்ளம்லாம். ஐசோமார்பிக்கா பார்க்கலாம்ல. இது கம்ப்ளீட்டாக ஆர்என்க்கு ஐசோமார்பிக்கா பார்க்கலாம்ல சார் இந்த ஸ்பேஸை. அப்போ ஒன்னாம பொறுத்து கம்ப்ளீட்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கம்ப்ளீட்டா வரும்னு தோணுதா? கம்ப்ளீட் கிடையாது. ஏன் கம்ப்ளீட்னா இப்ப நம்ம கம்ப்ளீட் சொல்லனா ஒரு ரேண்டமான ஒரு காஷி சீக்வென்ஸ் எடுத்துக்கணும். காஷின்னு எடுத்துக்கணும். கோஷி சீக்வென்ஸ் எடுத்துக்கினேன். அந்த கோஷி சீக்வென்ஸ் அந்த ஸ்பேஸ்ல தான் கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னாக்கா இத க்ளோஸ் இல்லைன்னு சொல்லிட்டா பாலினாமியல் டென்ஸ் தானே. பொறுத்து டென்ஸ் சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம், செட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போதைக்கு கொஸ்டின் புரிஞ்சது இல்லை. கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறான்னாக்கா ஆர் ஆஃப் எக்ஸ் தான் கொடுத்துக்கிறான். ஆமா தானே? ஸ்பேஸ் ஆஃப் ஆல் பாலினாமியல் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் தான் சார். இங்க நான் n ஃபிக்ஸ்ட்னு நினைச்சிட்டு சார். இப்படி பார்த்தா கம்ப்ளீட் வராது. நம்ம e பவர் x க்கு சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியல் எடுக்கலாம்ல கன்வர்ஜ் ஆகுற மாதிரி. ஆனா e பவர் x பாலினாமியல் கிடையாது, அதனால கம்ப்ளீட் வராது. n ஃபிக்ஸ்டு கிடையாது. r ஆஃப் x அந்த பிள்ளை ஐடியா பிடிச்சிருச்சு, சொல்லிடுச்சு. அது
ஆர் ஆஃப் எக்ஸ் என்னது பாலினாமியல். இப்ப அப்ப நான் ஒரு பாலினாமியல், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் ஆர் ஆஃப் எக்ஸ்ல இல்லைன்னு சொல்லணும். அப்படிதானே அர்த்தம்? இல்ல ஒரு அப்படிதானே அர்த்தம்? இல்ல ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுக்கணும், உள்ள கன்வர்ஜ் ஆகலன்னு சொல்லணும். ஓகே. இப்ப இங்க என்னன்னா ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிட்டா அந்த அப்சல்யூட் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். மாடுலஸ் போட்டு ஆட் பண்ணி சம் பண்ணணும். ஆடுனா ஒண்ணுதான், மாடுலஸ் போட்டு சம் பண்ணணும். கரெக்ட் தானே? அதான் பாலினாமியலுடைய மெட்ரிக். மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா ரெண்டு பாலினாமியல் d of p, q equal to norm of p minus norm of q இப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. அப்படின்னா ஆக்சுவலா ரெண்டு பாலினாமியல் எப்படி நீ சப்ராக்ட் பண்ணுவோ அப்படி சப்ராக்ட் பண்ணணும். அதனுடைய மாடுலஸ் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது a இப்படி வருதுன்னா அடுத்து q of x b0 plus b1 வருதுன்னா டிஃபரன்ஸ் எடுப்பேன். a0 minus b0 plus a1 minus b without loss of generality n less than m அந்த மாதிரி வச்சுக்கிறியா உனக்கு எல்லாமே மாடுலஸ் ஆஃப் a0 minus b0 plus மாடுலஸ் ஆஃப் a1 minus b1 plus and so on an minus bn plus mod of bm plus 1 plus mod of bm plus 2 and so on mod of bm இல்ல n plus 1 plus mod of bn plus 1 bn plus 2 and so on mod of bm ன்னு போடுவேன். which is less than epsilon எடுக்கணும். அதான கோஷி சீக்வன்ஸ். ரெண்டு கோஷி அது இல்ல, அது மெட்ரிக். இப்போ நம்ம ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுக்கணும், அது இதுல வராத மாதிரி போகணும். சரி ஓகே. அப்ப நான் ஒரு கோஷி சீக்வன்ஸ், நான் ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன் pn of x a0 plus a1 x by 1 factorial. okay, 1 plus a1 by 1 factorial x plus a2 by 2 factorial x square. a2 இல்ல 1 by 2 தானே e power x. அப்படி தானே? x power n by n factorial. இது பாலினாமியலா? tn இது உள்ளக்கிற பாலினாமியல் தானே? இது n tends to infinity போது எங்க போவோம்? இது கோஷியா? கோஷியான்னு பார்க்கணும். அப்புறம் கோஷியான்னு பார்த்துட்டு இது கன்வர்ஜ் ஆகுது, யாரு கன்வர்ஜ் ஆகுது? e பவர் x கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லணும் இந்த மெட்ரிக்ல. ஆமா தானே? e பவர் x கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா e பவர் x பாலினாமியல் கிடையாது, உள்ள கிடையாது. அப்ப நம்ம என்ன இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், கம்ப்ளீட் இல்லைன்னு சொல்லலாம். கரெக்ட் தானே? இப்ப இது கோஷி சீக்வன்ஸா வருமா? ஏன்னா நம்ம கம்ப்ளீட் இல்லைன்னா கோஷி சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது இந்த ஸ்பேஸ்ல என்டென்ஸ் இன்ஃபினிட்டி போது எங்க போவோம்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா மாறும். ஆனா மெட்ரிக் எங்க யூஸ் பண்ற? இந்த மெட்ரிக் தான், இந்த மெட்ரிக் தான் யூஸ் பண்ணோம். சரி ஓகே. pn of x minus pm of x என்ன வரும் பாரு. இது என்ன சீக்வன்ஸ்? m வந்து பெருசா எடுத்துக்கிறேன். m பெருசா எடுத்தா நம்ம கேன்சல் ஆகினே வந்துரும். அதே பாலினாமியல் தானே? கேன்சல் ஆகின்னு வந்துட்டு m பெருசுன்னு எடுக்கிறேன். அப்ப n சின்னது m பெருசுன்னு எடுக்கிறேன். அப்ப n plus 1ல இருந்து இருக்கும். ஆமாவா? அப்ப n plus 1ல இருந்து என்ன அர்த்தம்? இது 1 by என்னப்பா? x power இது மெட்ரிக் பிரகாரம் என்னது? மறுபடியும் டிவைட் பண்ணிக்கணும், அப்படிதானே? மெட்ரிக் பிரகாரம் இல்லை, டிவைட்ல கோஎஃபிஷியன்ட் மட்டும் மாடுலஸ் போட்டுக்கணும். 1 by n plus 1 factorial பிளஸ்ன்றதுனால அப்படியே போட்டுக்க எல்லாம் அப்சல்யூட்ல. 1 by m factorial. This is less than or equal to 1 over n plus 1 factorial. 1 over n plus 1 தான் சின்ன நம்பர், மீதி எல்லாமே பிக்கர் நம்பர். அப்ப டினாமினேட்டர்ல எல்லாத்துக்கும் இதையே டாமினேட் பண்றேன். m போட்டணும். m தான் பெருசா? இல்ல, பெருசு தானே? கரெக்ட் தானே சொல்றது? இதுதான் பெருசு.
அப்ப இதை காட்டிலும் இது பெருசு, மறுபடியும் மேல ஒரு n ஃபேக்டோரியல் போடணுன்ற n சரி ஓகே. தட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு என்னப்பா m மைனஸ் n பிளஸ் ஒன். m மைனஸா இல்ல எத்தனை டேர்ம் இருக்குது? அது போல n பிளஸ் ஒன் டேர்ம்ஸ் இருக்குது. n பிளஸ் ஒன் இல்ல, m மைனஸ் நாங்க என்ன எழுதணும்? இங்க பிளஸா? எங்க இப்படி போடணுமா? by factor times m minus n plus 1 divided by n plus 1 factorial. சரி, this is less than epsilon. ஏன் ஃபேக்டோரியல் கீழே இருக்குது, ஃபாஸ்டா போவோம். கரெக்டா தானே? என்ன சொல்லலாம்? இட்ஸ் a very clearly Cauchy sequence. எடுத்துக்கிற சீக்வன்ஸ் என்னது? Cauchy sequence. இப்போ இந்த Cauchy sequence இதுக்கே கன்வர்ஜ் ஆகுதா? யாருக்கு போய் கன்வர்ஜ் ஆகுது? e பவர் x க்கு போய் e இல்ல, e பவர் x வேரியபிள் இல்ல, e பவர் x னுடைய எக்ஸ்பான்ஷன் e பவர் 1 னா 1 பை ன ஆரம்பிக்கணும் எல்லாத்துலயும். தெரியும் x ன்னு இருக்குது. அப்ப this is goes to e power x. e power x does not belongs to r of x. sin x का अरे எல்லாம் பிளஸ் தான். அது உடைச்சாலும் உடைக்கலனாலும் ஒண்ணு தானே அது. அது சொல்லிட்டு தான் சொன்னேன் நானு. உலகத்துல பாசிட்டிவ் நம்பர் மாடுலஸ் தனியா போட்டாலும் அதே தான் வரப்போகுது, நீ மாடுலஸ் எடுத்து விட்டாலும் அதே தான் வரப்போகுது. சரிதானே? ஏது இது என்ன வந்து வேரி பண்ணிட்டே போனா e பவர் x க்கு போயிடல. அடங்க மேல கத்து போண்டா எரும மாடு அடி வாங்க போறீங்க. இனி இன்ஃபினிட்டிக்கு போவோம்ன்றான். அப்ப இது எங்க போவோம்? இங்க 3 ஃபேக்டோரியல் 3 டா, 5 ஃபேக்டோரியல் 5 டாங்க. நீ அடி வாங்க போற xன்றது அது என்னது? வேரியபிள். xn by n ஃபேக்டோரியல் n tends infinity என்னும்போது 0 க்கு போவோம்ன்றான். அந்த டேர்ம் மட்டும் 0 க்கு போல, இந்த n வேரி ஆனா மேல கத்து வேரி ஆகுது இல்ல. சரி ஓகே. எனிவே அப்ப முத கருத்து நாடா கம்ப்ளீட். சார் சொல்லுமா சார், அந்த லாஸ்ட் எப்படி சார் எழுதுனீங்க? m minus n plus 1 divided by n plus 1. எத்தனை டேர்முக்கு தான் இது? எல்லா டேர்மோட இந்த டேர்ம் தான் சின்ன பெரிய டேர்ம். அப்ப ஒரு டேர்முக்கும் இதை போடுறேன். அது போல எத்தனை டேர்ம் இருக்குது? m minus n minus 1 டேர்ம்ஸ் இருக்கும். இந்த மைனஸ்ல போடும்போது உள்ளங்க பிளஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே சார். each term bounded by this, அதனால இப்படி போட்டு வச்சுக்கிறேன். இது less than epsilon வரும். கிளியரா? சரி ஓகே. போலாம் அடுத்தது. இப்போ என்னப்பா பார்த்தா கம்ப்ளீட் இல்ல. அப்ப நம்மளால ஒரு Cauchy சீக்வென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்லனா, கொடுத்துக்கிறத எப்பயுமே எழுதணும். எழுதினாதான் தெளிவா வரும், இல்லைன்னா தப்பு பண்ணிடுவோம். நீ மாட்டுங்க n வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு நினைச்சிருந்தியா rn பிளஸ் 1 போயிடுவேன். rn பிளஸ் 1 போய் பார்த்துட்டு ஜாலியா இருப்பேன். அதான் கொடுத்து முதல் எழுதணும். எழுதினாதான் அந்த பிரச்சனை வராம இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆப்ஷன் என்னது? மேப் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அந்த மேப் வந்து கண்டினியூஸா செக் பண்ணணும். மேப் வந்து கண்டினியூஸா செக் பண்ண. கண்டினியூஸா செக் பண்றதுக்கு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்றதுனால இதெல்லாம் என்னது? ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன சீக்வென்ஸ் எப்சிலான் டெல்டா பண்றதுக்கு பதிலா சீக்வென்ஸ்ல இதுலயும் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. அப்ப நம்ம அந்த r of x ல t going from r of x ல இருந்து r of x அப்படிதான் மேப் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. t of p of x அப்படினா a0 plus a1x a2 by
by 2 and so on an by n x power n இப்படிதான் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. நீ வந்து p of x ஓகே p of x a0 plus a1x and so on an x power n இது p of x. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னாக்கா pk of x ஒரு பாலினாமியல்ஸ் எடுக்கிறேன். அந்த பாலினாமியல் கன்வர்ஜஸ் டு சம் p0 போட்டுக்கலாமா? இப்படி வச்சுக்கிறேன். ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன். அந்த பாலினாமியல் வந்து ஏதோ ஒரு நம்பர் கன்வர்ஜ் ஆகுது. கிளைம் என்னது? t of pk of x goes to t of p0 of x சொல்லிட்டா போறோம். கரெக்ட் தானே? அப்ப pk னா யாரு? சீக்வென்ஸ்ல அதுல எப்படி இருக்கும் அது தெரியாது. ஒரு டேர்ம்லயும் சீக்வென்ஸா இருக்காது. எதோட நிக்கும்? pk னா நோட்டேஷன் எப்படி கொடுக்குதுன்னு தெரியாதுல்ல. pk முதல் நோட்டேஷன் இல்ல. சீக்வென்ஸ் எப்படி இருக்கும்? இந்த எந்த டைப்ல இருக்கும்? இந்த டைப்ல தான் போகும் உனக்கு சீக்வென்ஸ். ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கிட்டேன். கன்வர்ஜன் வேற சொல்லிட்டோம். அப்ப கன்வர்ஜ் ஆகிற ஃபங்க்ஷனுக்கு n எல்லாம் மாறக்கூடாதுங்க. ஆமா தானே? அப்ப இதுல சம் a0 k a1 k இப்படிதான் இருக்கும் சீக்வென்ஸ் நோட்டேஷன். என்ன சீக்வென்ஸ் நோட்டேஷன் அப்படின்னா இங்க தானே மாறிக்கின்னு இருக்கும் சீக்வென்ஸ் கோஎஃபிஷியன்ட். அப்ப இது கன்வர்ஜஸ் டு p0 of x அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா this converges to some a0, this converges to some a1 and so on. p0 கூட வேணாம், p of x னே வச்சுக்கோ. an k x power n this converges to an இப்படி கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜன்னா என்ன அர்த்தம்? இதுல pk of x minus p of x மெட்ரிக் நார்ம் என்னது இதுக்கு? modulus of a0 k minus a0 plus an power k minus an which is less than epsilon. அப்ப each term என்னது? which is less than epsilon. epsilon by n இல்ல, epsilon by n. ஆமா, n plus 1 கூட வச்சுக்கோ each term. ஆமா தானே? அப்ப அது கன்வர்ஜன்னா என்ன அர்த்தம்? இது இது இப்ப கன்வர்ஜன் மீனிங் எழுதிட்டேன். யாருக்கு? நான் ஒரு pk of x எடுக்கிறேன். அது p of x கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அதை என்ன பண்ணணும்? t of p of x ல போடணும். t of p of x போடும்போது இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணோம். அப்ப அந்த பாலினாமியல் என்ன வரும்? t of pk of x என்றது என்ன வரும்? சரி, உனக்கு புரியுற மாதிரி பண்ண t of p of x minus t of p of x ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் லெஸ் தென் எப்சிலான் சொன்னா கூட போறோம். ஆமா, நான் டென்ஸ் டு 0 ன்னு சொன்னா போறேன் இல்ல. இது என்னோட டிஃபரன்ஸ் கோஸ்ட். எப்பப்பெல்லாம் என்னோட டிஃபரன்ஸ் கோஸ்ட் 0 வருதோ அப்பப்ப என்னோட டிஃபரன்ஸ் கோஸ்ட் 0 ன்னு சொன்னாலும் ஓகே தான். லெஸ் தென் எப்சிலான் சொன்னாலும் ஒண்ணுதான். இப்போ என்னன்னா இது உனக்கு லெஸ் தென் n + 1 ன்னு தெரியும். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணனியா இன்னும் எக்ஸ்ட்ரா டிவைட் ஆகும். இருக்கிற டேர்ம்ல என்ன வரும்னாக்கா இந்த டேர்முக்கு பை n என்னது என்ன கேவா n ஈச் டேர்ம் உனக்கு ஈச் டேர்ம் லெஸ் தென் n + 1 ன்னு தெரியும். இது வந்து இங்க இன்புட் கன்வர்ஜென்ஸ்க்கு. அவுட்புட் கன்வர்ஜென்ஸ்க்கு என்ன வரும்னாக்கா உள்ள இருக்கிற பாயிண்ட்க்கு பாரு a2/2 a3. அப்ப இருக்கிற டேர்ம் பை n ஆல டிவைட் பண்ணோம். இது அவுட்புட் t of p ல வரும்போது அப்ப இந்த டேர்ம் பை n ஆல இருக்கும். இந்த டேர்ம் பை என்னது? n ஆல. ஆமா, n ஆல இருக்கும். பை 1 ஆல இருக்கும். அப்படி வர டேர்ம் வந்து பை 2 ஆல இருக்கும். இது வர டேர்ம் பை n ஆல இருக்கும். ஏற்கனவே ஈச் டேர்ம் என்னும்போது அப்ப இந்த டேர்ம் அண்ட் பை என்ன வரும்? உனக்கு 1 வரும். அடுத்த டேர்ம் என்ன வரும்? a1k minus a1/2 வரும். ஆல்ரெடி உனக்கு இது வந்து லெஸ் தேன் எப்சிலான் பை n + 1 பை 2 போட்டா என்ன வரும்? இந்த டேர்ம் லெஸ் தேன் தெரியும். அப்ப இதை விட என்ன வரும் உனக்கு? a1k minus a1/2 லெஸ் தேன் இருக்கும்.
என்னப்பா பிக்கப் ஆக மாட்டேங்குது மைண்டு. போயா அழிச்சிட்டா. உனக்கு புரியலன்னா சொல்லு. பொங்க டைம்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜாலியா புரிய மாட்டேங்குதுன்னா ஒரு 1/1க்கு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 2/2க்கு நீ பண்ணு. 1/1ன்னா மேட்ரிக்ஸ். ஐயோ கடவுளே. இப்போ n = 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் கன்வர்ஜன் மீனிங் சொல்றேன். அதுக்கப்புறம் செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரிக்கு, அப்புறம் உனக்கு அந்த கேத் டிகிரிக்கு அப்படி வந்துடும், nth டிகிரிக்கு. ஓகேவா? p of x is equal to a0 plus a1x. இது வந்து pkனா k வந்து 1ங்க. p1 of x goes to p of x. எப்படி வைக்கிறேன்? p of x ஏதோ கால் பண்றேன். a0 prime plus a1 prime x இப்படி கால் பண்றேன். இது கன்வர்ஜன்னா என்ன மீனிங்? a0 plus a1x minus a0 prime plus a1 prime x. இதான நாம d of p1, p. ஓகேவா? ஓகே. இது வந்து லெஸ் than எப்சிலான். ஏன்னா கன்வர்ஜென்ட் இது. இல்லைன்னா this goes to என்னது 0. எதான மீனிங்? எப்படி 0னாக்கா கன்வர்ஜென்ட்க்கு என்ன மீனிங்? எரும மாடு. இதுக்கு என்ன மீனிங்? this goes to 0 ன்னு அர்த்தம். if and only if x converges to x அப்படினாக்கா d of x n, x என்னது goes to 0 ன்னு அர்த்தம். இதானே அதுக்கு மீனிங் இதுக்கு. ஓகே. அப்ப if this goes to 0 னா என்ன அர்த்தம் இது? a0 minus a0 prime plus a1 minus a1 prime இப்படி இருக்கு இல்லையா? அப்ப மெட்ரிக் போடும்போது மெட்ரிக் போட்டுனா மாடுலஸ் திஸ். இது லெஸ் than எப்சிலான். லெஸ் than எப்சிலான்னா ஈச் டேர்ம் என்னது? அது எப்சிலான் பை 2, எப்சிலான் பை 2 அப்பதான் லெஸ் than எப்சிலான். இல்ல எப்சிலான் பை 3, எப்சிலான் பை 3 கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரியா இல்லையா? ஓகே. இல்லைன்னா இது கோஸ் டு 0ன்னு வச்சுக்கோ, பாசிட்டிவ் டேர்ம். இது கோஸ் டு 0னா இது கோஸ் டு 0, இது கோஸ் டு 0வா இருக்கணும். கிளியரா? இப்ப இன்புட்ல கன்வர்ஜென்ஸ்க்கு மீனிங் சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணோம்? பார்க்கணும். ஏமாத்திட்டேன். இருடா வரேன். இப்ப நான் 1/1க்கு தான் போட்டு வரேன். n/nக்கு சொல்லிட்டு வந்துட்டேனா? மாத்தி சொல்லிட்டேனா? ஓ 1க்கு சரி. ஓகே. இப்ப நான் இங்க மட்டும் தான் சொல்லிக்கிறேன் இன்புட்ல. இப்ப அவுட்புட்ல இங்க போய் பாரு. p1 மறுபடியும் என்னது p. இதை அப்ளை பண்ணா என்ன வரும் பாரு. அப்ளை பண்ண ஏதுனா தான் தெரியும். என்ன வரும்? p1னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே தான் நிக்கன்றானுங்க. கீழே 1 போறதுனால ஒண்ணும் கிடையாது. செகண்ட் டிகிரி எடுத்தனா அங்க ஒரு 2 வரும். அப்ப மறுபடியும் யார் வரும்? இதேதான் வரும். ஏன் இங்க பாரு, இங்க பிரச்சனை ஆகுறதே 2ல இருந்து தான் டிவைட் ஆகுது. 1ல 1/, அதாவது 1ஆல டிவைட் ஆகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே தான் வரப்போகுது. அதுதான் அவங்க இங்க சொல்லி நிற்கிறாங்க. அப்ப t of p1 of x minus p of x again இது என்ன ஆயிடும்? a0 minus a0 prime plus mod of a1 minus a1 prime. இது ஆல்ரெடி goes to 0 ன்னு தெரியும். அப்ப this என்னது? goes to 0. n = 1ல ஒரு சீக்வென்ஸ் எடுத்தேன் கன்வர்ஜ் ஆகுதுன்னு. அதாவது xn goes to x. கன்வர்ஜன்னா என்ன அர்த்தம்? xn goes to x0 னா f of xn goes to f of x0. xn என்றது இங்க 1 டிகிரி பாலினாமியல் எடுத்தேன். நீ எனி kth டிகிரி எடுத்துக்கலாம். அப்ப p kth டிகிரி பாலினாமியல் goes to some பாலினாமியல் p0. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அண்டர் திஸ் மேப்ல t of pk goes to t of p0 இப்படி சொல்லிட்டா கண்டினியூஸ்னு அர்த்தம். அதுதான் இப்படி சொல்லிக்கிறேன். ஆனா இங்க மெட்ரிக் t of p னா அவுட்புட் வந்து உனக்கு இப்படி மாறும்.
ஓகேவா? எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தனே உனக்கு புரியும் உனக்கு. சரியா? சரி ஓகே. அப்ப என்ன சொல்றேன்னா வெரி கிளியர்லி B is continuous. B is continuous. What about C? What about C? அது 1 மேப்பா on to மேப்பா? அப்ப ரொம்ப தடுமாறுற மாதிரி இருக்கிறீங்களா கொஞ்சம்? ஆன்லைன்ல ஓகேவா? பயப்படாத, சும்மா ட்ரை பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. நான் ரொம்ப n by n கேஸ் சொன்னா நீ ஒரு 1 by இது n equal to 1 n equal to 2 அந்த மாதிரி கேஸ்ல ட்ரை பண்ண, அப்புறம் உனக்கு ஜெனரலைஸ் வந்துரும். சரி இந்த மேப் 1 1 ஆன் டு பாரு. 1 1 பாரு. இமேஜ் ரெண்டு ஈக்குவல் ஆயிருதா? T of P of x is equal to T of Q of x. T of P of x னா என்னது? A0 plus A1x n x power n by n. இது என்னது? B0 plus B1x. ரெண்டு பாலினாமியல் மொதல் ஈக்குவலா இருக்குன்னா என்னவா இருக்கணும்? டிகிரி சேமா இருக்கணும். Bn x power n by n இருக்கும். ரெண்டு பாலினாமியல் ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கும். A0 equal to என்னது? B0. A1 equal to என்னது? B1. And so on. An by n equal to Bn by n. n cancel ஆயிடும். அப்ப An equal to என்னது? Bn. இங்க A2 by 2 வரும், B2 by 2 னு வரும். மறுபடியும் 2 2 cancel ஆயிடும். அப்ப this implies P of x is equal to Q of x. 1 1 வந்துருச்சு. கண்டினியூஸ் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்? ஆன் டு ஆன் பார்க்கணும். அப்புறம் அதனுடைய இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸான்னு பார்க்கணும். அப்பதான் ஹோமியோமார்ஃபிசம் வரும். ஹோமியோமார்ஃபிசம்னா என்ன அர்த்தம்? எஃப் இன்வெர்ஸும் கண்டினியூஸா வருதான்னு பார்க்கணும். ஆன் டு பாரு. ஆன் டு ஆனா கோடொமைன்ல R of x ல ஒரு பாலினாமியல் எடுக்கிற, டொமைன்ல சூட்டபிளா ஒரு பாலினாமியல் எடுக்கிற, அதை t ல சப்ஸ்டிட் பண்ணி அது உங்களுக்கு வரணும். அதை ஆன் பண்ணது. B0 plus B1x B2 Bn x power n. கோடொமைன்ல எடுத்துட்டேன். இப்போ சூஸ் பண்ண T of P of x is equal to B0 plus B1x plus Bn x power n சூஸ் பண்ணோம். ஆனா உங்களுக்கு அது என்ன வரும்? A0 plus A1x plus and so on An x power n. இந்த பாலினாமியலுக்கு பை டெஃபினிஷன் என்னது? A0 A1 by 1x A2 by 2 x square plus and so on An by n x power n. This is equal to B0 plus B1x plus and so on Bn x power n. அப்ப B0 என்ன கொடுக்குறாங்களோ அதுவே A0 எடுத்துக்குவேன். B1 என்ன கொடுக்குறாங்களோ அதுவே A1 எடுத்துக்குவேன். உங்க B2 என்ன கொடுக்குறாங்களோ என்ன எடுக்கணும்? 2A2 2A2 2B2 2B2 னு போட்டதான் by 2 வரும். 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா B2 மட்டும் வரும். மறுபடியும் அங்க இருக்கிற B3க்கு பதிலா நம்ம என்ன பண்ணீங்க? இங்க என்ன வரும்? என்னப்பா? 3B3 னு வரும் அங்க வர கோஎஃபிஷியன்ட். அப்ப A3 by 3 இங்க x3 னு வரும் இல்லையா? அப்ப நம்ம இதுக்கு பதிலா என்ன சூஸ் பண்ணோம்?
3b3 சூஸ் பண்ணாதான் டீல அப்ளை பண்ணும்போது 3b3/3 வரும், கேன்சல் ஆகும். அப்பதான் நமக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். வெரி கிளியர்லி என்னது ஆன் டு 1 வந்துருச்சு, ஆன் டு வந்துருச்சு, கண்டினியூஸ் வந்துருச்சு. இப்போ இன்வர்ஸும் கண்டினியூஸான்னு பார்க்கணும். அதோட இன்வர்ஸ் மேப் கண்டினியூஸா பாரு. நீ டோபாலஜியில் ஒரு கொஸ்டின் ஒரு இது படிச்சிருப்பேன். டொமைன் வந்து ஏதோ வந்து கோடொமைன் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேஸாக இருந்து டொமைன் காம்பேக்ட் வந்து கோடொமைன் ஹவுஸ் ஆஃப் ஸ்பேஸாக இருந்து 1 ஆன் டு கண்டினியூஸ் வந்தா இது பைஜெக்டிவ் தான் ஃபங்க்ஷனு. ஞாபகம் இருக்குதா? அது ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா? எக்ஸ் காம்பேக்ட் வந்து ஒய் ஹவுஸ் ஆஃபா இருந்து 1 ஆன் டு வந்ததுன்னா இன்வெர்ஸும் வந்து இதுவா இருக்கும். ஆனா காம்பேக்ட் வந்து கம்ப்ளீட்டும் வரும். ஏன்னா காம்பேக்ட் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். ஆமா தானே? கம்ப்ளீட் வந்து அங்க க்ளோஸ்ட் ஆயிருக்கும். அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். செக் பண்ணிக்க. கிளியர்லி இன்வெர்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ். ஏன்னு நீ தான் கொஸ்டின் மார்க் பண்ணணும். Clearly inverse function is not continuous. What is the inverse function? இப்போ நம்ம போட்டல ஒரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் செட் பண்ண இல்லையா, அதான் உன்னோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனு. அப்ப நீ இன்வெர்ஸ் ஆஃப் p இன்வெர்ஸ் ஆஃப் p ஆஃப் x ன்னு எடுத்த அப்படின்னாக்கா அதனுடைய அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். என்ன வரும்பா? a0 அப்படியே வரும் பிளஸ் a1x. வெரி குட். x2 3 வெரி குட். n x பவர் n இப்படி இருக்கும். ஓகே. n x பவர் n இப்படி இருக்கும். இதான் இன்வெர்ஸ் மேப். அப்ப நீ எந்த பாலினாமியல் கொடுத்தாலும் இப்படிதான் அவுட்புட் வருது. இது என்ன வராது? ஆன் டு வராது. ஆன் டு வரா கண்டினியூஸ் வராதுன்னு சொல்லணும். கரெக்ட். இன்வெர்ஸ் தான் கண்டினியூஸ் வராதுன்னு சொல்லணும். அப்ப நீ ஒரு பாலினாமியல் கோடொமைன்ல இருக்கிற கன்வர்ஜென்ஸ் இதுல கொண்டு கூட கன்வர்ஜென்ஸ் இல்லாத போகும். அந்த ரூல் பிரகாரம் மாடுலஸ் போட்டிங்க இல்லையா? மாட் ஆஃப் n a n மைனஸ் m இல்ல சம்திங் வரும். அப்ப n டென்ஸ் இன்ஃபினிட்டி போது என்ன வரும்? இது n a n வந்து லெஸ் தென் எப்சிலான் 1ல கொண்டு வர முடியாது. சரி ஓகே, நீ ட்ரை பண்ணி பாரு. கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுக்கலாம். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ப்ரீ இமேஜ் இருக்காதா? கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு என்ன இருக்குது? இது இப்போ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் கன்வர்ஜஸ் டு ஆன் டு வராதுன்னு சொல்ல முடியும். அதான் இன்வெர்ஸ் வந்து ஆன் டு கிடையாது. என்ன ஏன் நீ டெஃபினிஷனை யூஸ் பண்ண அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். டெஃபினிஷனை யூஸ் பண்ண. அவுட்புட் மொத்தம் அப்படிதான் வருது. பைஜெக்ட்ன்றதுனால இன்வெர்ஸுக்கு கரெக்ட் தான். கண்டினியூஸ் வராதுன்னு சொல்லலாம். அதுதான் ஆன் டு வராது. லூப் மாதிரி வளரிங்க. இப்போ ஆன் டு வராதுனாக்கா என்ன பண்ணும்? இங்க ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும். எங்க எடுக்கணும்? கோடொமைன்ல எடுக்கணும். கன்வர்ஜன் வச்சுக்கணும். அதை உனக்கு மறுபடியும் இதில் அப்ளை பண்ணணும். சரியா? செக் பண்ணி பாரு. கண்டினியூஸ் வராது. நீ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்க வேணாம். ஒரு 1/1 ஒரு 2/2 எடு. 2/2ல n வந்து 2 கேஸ் வரைக்கும் எடுத்துட்டு போடும். அப்போ உனக்கு அந்த by2 வரத அர்த்தம் புரியும் உனக்கு. சரி, அடுத்த ப்ராப்ளத்துக்கு போலாமா? இது ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு? B மட்டும்தான் ஆன்சர். B மட்டும்தான். நீ இதெல்லாம் புது ப்ராப்ளம். நீ நினைக்கிற மாதிரி சிம்பிளான ப்ராப்ளமும் கிடையாது. நீ எல்லாமே என்ன 1 2 கேஸ் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பார்த்தனியா, அதுக்கப்புறம் உனக்கு n கேஸுக்கு ஜெனரலைஸ் பண்ணி ஈஸியா வரும். புது ஐடியா தானே எல்லாமே. இப்படி வந்தா இப்படி போடலாம், இப்படி யோசிக்கணும் பழகுன்னு தெரிஞ்சா மட்டும் போறோம். பெருசா போட்டு குழப்பான. நான் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் போட்டு நான் விட்டுறேன். let fn of x is equal to
1 minus nx 0 less than or equal to x less than or equal to 1 over n 1 over n less than or equal to x less than or equal to 1 0 C01 be equipped be equipped with the D1 metric. D1 metric. Okay. Which of the following are true? Fn is Cauchy. Fn is convergent. Fn is not convergent. D1 metric na D1 of f comma j equal to integral mod of f minus j dt 0 to 1 இதான் மேப் பண்ற இதான் மெட்ரிக் ஓகேவா போடு பார்க்கலாம் இங்க பாரு படம் வரைந்து பாகங்களை குறி 2 மார்க் கொடுக்குறேன் உதவி படம் மார்க் 0 தான் கொடுப்பேன் உதவி படம்லாம் கிடையாது டைரக்ட் படம் தான் எங்க F1 என்னது உதவி படம் வேணாமா யார் ஸ்டாலின் படம் வேணுமா என்ன மறுபடியும் கொடுமை பண்ணக்கூடாது என்ன கொடுமை கொடுத்தா என்ன ஆயிடும் ஒன்னா ஆயிடும் அப்ப இது மட்டும் தான் வரணும் 1 minus x படம் வரைஞ்சா எப்படி இருக்கும் 1ல என்ன எடுக்கும் 1 எடுக்கும் எப்ப பார்த்தாலும் எனக்கு தப்பா சொல்லிக்கின்னு என்ன டென்ஷன் பண்றதே ஒரு வேலையா வச்சுருக்கிறோம் F1 வந்து பாத்தீங்கன்னா 1 minus x இப்படி இருக்கும் கரெக்ட் தானே உடனே சார் கொஞ்சம் குட்டியா இருக்கும் அப்படி இருக்கும் ஓகே எல்லாம் கொட்டாய் விடுறேன் F2 எப்படி இருக்கும் 1 minus 2x 0 to 1/2 வரைக்கும் 1/2ல இருந்து 1 வரைக்கும் 0வா இருக்கும் அப்ப எப்படி இருக்கும் 1/2 எங்க இருக்குமோ அப்படி போயிடும் F2 F3 வந்து பாத்தீங்கன்னா 1/3 வரைக்கும் இது 1 minus 3x 1/3ல இருந்து 1 வரைக்கும் 0 அப்ப இது 1/2 அடுத்து 1/3 இது எப்படி இருக்கும் அடுத்து F4 F5 F6 F7 and so on இதான் என் ஃபேமிலி இதான் ஃபேமிலி அதனால என்ன ஃபேமிலி இட்ஸ் a nice family ஓகே இப்போ இந்த ஃபேமிலி வாட் இஸ் த D1 மெட்ரிக்னா எல்லாமே பாசிட்டிவ் நீ மாடுலஸ் எடுத்தாலும் பாசிட்டிவ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜட்ஜ் என்னது ஜட்ஜ் எந்த தான் f minus d மட்டும் தான் வரும் அப்படியே வரும் அது எதனா வந்துட்டு போகுது எதுக்கு மாடுலஸ் போடுவோம் டேட் இன்டகிரேஷன் வேல்யூ லெஸ் than எப்சிலான் நான் அது ஆன்சர் சொல்லி கொடுக்கும் போல இருக்குது இது ஃபேமிலி இந்த ஃபேமிலி வந்து கன்வர்ஜென்டான்னு பார்க்கணும் இது F1 னா F2 இது வரைக்கும் வந்து மீதி 0வா F3 இது வரைக்கும் வந்து மீதி 0வா F4 F5 F6 and so on இப்படி இருக்குது இது ஃபேமிலி இப்படி போகுது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்டா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் பேசுனாங்க மெட்ரிக் என்ன ஏர்ம அங்க மெட்ரிக் என்ன கன்வர்ஜென்ஸ் மெட்ரிக் என்னடா கன்வர்ஜென்ஸ் மெட்ரிக் என்ன சாத்தி விடுவேன் given epsilon இரும்பு given epsilon greater than 0 there is some n naught for every n greater than or equal to n naught mod of fn of x minus f of x
less than epsilon for all xக்குனா யூனிஃபார்ம் ஃபிக்ஸ்டு ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி given epsilon n நாட் கண்டுபிடிச்சனே அது என்னது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ். ஆமாதானே? இப்போ இங்க என்னது இன்டகிரேஷன் வந்துருச்சுங்க. அப்ப given epsilon there is a n naught for every n greater than or equal to n naught whose integration value 0 to 1 is less than. இதன பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜனா மீனிங்க. ஆமா தானே? நம்ம கண்ணு போடுதா நடது. இப்ப நம்ம இங்க சொல்லும் 0 to 1 இன்டகிரேஷன் 0 to 1 தான் சொல்லணும். கரெக்ட் தானே? ஓகே. இப்ப இந்த இன்டகிரேஷன் வேல்யூல 1 என்ற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்ன ஆயிடும்? 0 தான். அப்ப 1 என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன வரும்? 1 கிடைக்கும். இது எல்லா இடம் 0 கிடைக்கும். இன்டகிரேஷன் பண்ண என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். என்ன ஒன்னாரும் அண்டர்ஸ்டாண்டிங் பிடிக்க மாட்டேங்குது வண்டி. உனக்கு மனசாச்சே இல்லையாடா? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார்ன்றான். x ஃபிக்ஸ் பண்ணிட்டு given epsilonக்கு n நாட் ஆமா எல்லா xக்கும் சேர்த்து இன்டகிரேட் பண்றோம்னு அர்த்தம். டெஃபினிஷன் என்னது இதுக்கு? இதுக்கு என்ன மீனிங்? சரி விடு, அது விட சரி அதை விட. இப்போ உன் லாங்குவேஜ்ல வரல இன்டகிரேஷன் வேல்யூ அப்படின்னா இப்போ f1க்கு f2க்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? f1 உடைய மொத்த இன்டகிரேஷன் இது. f2 உடைய இன்டகிரேஷன் வந்து இது வரைக்கும் வர ட்ரையாங்கிள். மொத்த ட்ரையாங்கிள் இந்த கழிச்சிட்டுனே இதான் வரும். f1 f2க்கு வர ஏரியா. கரெக்ட் தானேமா? கரெக்ட் தானே? இப்போ f3 இது f2 இது இதுக்குள்ள இன்டகிரேஷன் என்ன வரும்? f2க்கு இந்த ட்ரையாங்கிள், f1க்கு இந்த ட்ரையாங்கிள். அப்ப டிஃபரன்ஸ் யாரா? இந்த ட்ரையாங்கிள் வரும். கிளியரா? கரெக்ட் தானே? அப்ப நம்ம கோஷி சீக்வன்ஸ் ஆயுது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்படி வருமா? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இது உள்ள எந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும் லெஸ் than எப்சிலான் கொண்டு வரலாமா? கோஷ் என்ன அதான் அர்த்தம்? கோஷ் என்ன அர்த்தம்? ஒரு எப்சிலான் கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ரெண்டு எலிமெண்ட் இருந்தாலும் அப்ப நான் எந்த எப்சிலான் கொடுக்கறனோ அந்த எப்சிலானை விட கம்மியா ஏரியா வர மாதிரி நான் ஒரு ஸ்டேஜ் போய் சூஸ் பண்ணுவேன். குட்டி ட்ரையாங்கிள் இதுக்குள்ள இருக்கிற எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து டிஃபரன்ஸ் எடுத்தாலும் என்ன வரும்? லெஸ் than எப்சிலான் தான் வரும். அப்ப வெரி கிளியர்லி என்னது இது? கோஷி. ஆமா தானே? சரி. இப்ப கோஷியான்னு கேட்டாங்க. கோஷி தான். கன்வர்ஜென்டான்னு கேக்குறாங்க. இந்த நார்ம்ல ஜீரோ ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ட் ஆகுதா? அப்ப ஜீரோ ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா fn minus 0 function whose integration value less than epsilon ஆகும். அதான மீனிங் ஃபார் ஆல் எக்ஸ்க்கு ஸ்டேஜுக்கு அப்புறம். அதான மீனிங். ஆமா. fn minus 0 less than or equal to என்ன வேணாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்ன்றது this is the modulus value. ஆமா தானே? கரெக்ட் தானே? ஜீரோ கன்வர்ஜ் ஆகுது தானே அர்த்தம். இது லெஸ் than எப்சிலான் தானே? அப்ப லெஸ் than எப்சிலான் என்ன? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் உன்னால அந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடிஞ்சா போறோம். இப்ப தானே பார்த்தோம். ஆமாவா இல்லையா?
அப்ப இந்த ஃபங்க்ஷன் யாரு கன்வர்ஜ் ஆகுது? 0 கன்வர்ஜ் ஆகுது. அப்ப இது என்னது? இது கன்வர்ஜென்ட் கோஷி. அப்ப இது கம்ப்ளீட்டா? நோ நோ, இந்த ஃபேமிலி மேபி கோஷியா இருந்து கன்வர்ஜ் ஆகலாம். எல்லா ஃபேமிலியும் கோஷியா இருந்து கன்வர்ஜ் ஆகலாம் தான் கம்ப்ளீட். ஆமா தானே? ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் வர ஆன்சர் பார்த்துக்கிறேன். அதுக்கு ஆன்சர் இருக்குதா பார்க்குறேன். ஏபி ஆன்சர் ஏபி தானா? கோஷி கன்வர்ஜென்ட். ஓகேவா? கிளியரா? சூப்பரா இருக்குதா? இல்ல இன்னொரு ப்ராப்ளம் போல. சரி, இந்த ப்ராப்ளம் சூப்பரா இருக்கிறதுனால இன்னொரு ப்ராப்ளம் போடுவோம் இதே போல. அந்த ப்ராப்ளத்தை இனி மட்டும் ஆன்சர் போட்ட போறேன். எஸ், எனி क्वेश्चन ஆன்லைன்ல? நோ. ஓகே. எப்படிப்பா நீங்க இப்படி டயர்ட் இல்லாத இருக்கீங்க? கன்வர்ஜென்ட் தான். கன்வர்ஜென்ட் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இன்டகிரேஷன்ல ஒரு பாயிண்ட் போனாலும் பிரச்சனை கிடையாது. இதே சீக்வன்ஸ் வந்து C01ல வந்து என்ன வராது? கன்வர்ஜென்ட் வராது. அது என்னது? சுப்னாம் மெட்ரிக்ல. ஏன்னா லிமிட் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 0 1 வரும். ட்ரை பண்ணி பாருங்க. மல்லிகைப்பூ மனோகரன் இருக்கிறாரா? Which are the following are true? K is a subset of M and R. Is a compact. It's a compact. Then all the eigenvalues of all elements of K form a bounded set. That K is a subset of M and R defined by set of all A belongs to M and R such that A equal to A transpose, trace of A equal to 1, X transpose A X greater than or equal to 0. மனசாச்சா எல்லாம் கேள்வி கேட்கறோம். K is compact. கேட்கட்டும், பார்த்துக்கோ. K is a subset of C01. With respect to SUPNOM. K equal to set of all F belongs to C01. Integral 0 to 1 f of t dt equal to 1 and f of x greater than or equal to 0 for all x belongs to 0 to 1. Then K is compact. போடு 2 நிமிஷம். உங்களுக்கான சிறப்பு கேள்வி இது. இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம் என்னன்னு முதல் புரிஞ்சுக்கும். அப்புறமேட்டுக்கு எது நமக்கு ஈஸியா இருக்குதோ அதை போடுவோம் பொங்கலை முன்னிட்டு ஈஸியா. ஓகே. K is அப்படி யாரு கண்ணன் தான் முதல் வாயிலே சுட்டுருவேன், அதுவும் உள்ள போயிடும். K is a subset of M and R is a compact. முத M and Rல ஒரு சப் கலெக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை காம்பாக்ட் சொல்லிட்டாங்க அவங்க. M and Rல காம்பாக்ட் ஆமாவா? செட்டை காம்பாக்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப காம்பாக்ட் செட்னா இது உள்ள நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐகன் வேல்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணணும். அந்த செட் பவுண்டடான ஆர்ல சொல்லணும். ஏன் ஆர்ல சொல்லணும்? ஆமா, ஐகன் வேல்யூனா ஆர்ல தான் பேசும். அப்ப செட்டு காம்பாக்ட் மேட்ரிக்ஸ் சப் கலெக்ஷன்ல இந்த செட்டு காம்பாக்ட்னா இதனுடைய கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ கோடொமைன் கணக்கு வரும். கோடொமைன்ல அசைன் பண்ணுவோம். ஒரு ஏ எடுப்பேன்,
அதனுடைய ஐகன் வேல்யூ எல்லாம் போடுவேன். ஒரு பி எடுப்பேன், அதனுடைய ஐகன் வேல்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். இந்த செட் கோடொமைன்ல பவுண்டடா? பவுண்டட் தானே மேன்? இந்த போட்டுக்கிட்டேன் பவுண்டட் தான். சார் क्वेश्चन வந்து பவுண்டட் செட்ல காம்பாக்ட் என்ன சார்? பவுண்டட் செட் கேட்கல. அதாவது மேட்ரிக்ஸனுடைய கலெக்ஷன்ஸ் வந்து இது காம்பாக்ட். அந்த கலெக்ஷன்ல உள்ள எல்லா மேட்ரிக்ஸனுடைய ஐகன் வேல்யூ எல்லாம் கலெக்ட் பண்ணா அந்த செட் பவுண்டடான்னு கேக்குறாங்க. சார் அது மீனிங் இல்ல. மீனிங் இல்லையா? ஃப்ரம் ஏ பவுண்டட் செட் இருந்தா சார் போடுறீங்க. ஃப்ரம் இல்ல மேன், இது ஃபார்ம் மேன். நீ வேற ஏன் மேன் டூ அட்ரஸ் போட்டு எழுது மேன். ஏமா இது ஃப்ரம் நாம வந்துதுங்க. அவன் ஸ்கூல்ல இருந்து படிக்கிறான் இல்லையா, அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஒன்றும் தவறு கிடையாது. சரி என்ன மேன், ஏன் இருக்குது காம்பாக்ட் சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு ஐகன் வேல்யூ உண்டு. அந்த ஐகன் வேல்யூக்கு எதுக்கு ஏதாவது கனெக்ஷன் உண்டா? SLN of no compact. அந்த கலெக்ஷன் நாங்க உள்ள வச்சிருக்க மாட்டோம், வச்சுக்கல. SLNR உள்ள உட்காந்துருக்காது. இன்னும் காம்பாக்ட் ஆகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறேன். SLNR உள்ள கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான், ஐகன் வேல்யூ ரியலா வரதுக்கு SLNR உள்ள வச்சிட்டான். உள்ள வச்சுட்டு உடனே அது அன்பவுண்டட், அதனால வராதுண்டா. அது யாரு உள்ள உனக்கு? அது காம்பாக்ட் கிடையாது. ஜேஎல்னும் கிடையாது. எல்லா ஜிஎல்னும் உள்ள உட்காந்துருக்காரு. சில ஜிஎல்னு உட்காந்துருக்கும். ரகசியமான ஒரு இன்ட். என்ன பார்த்தோம்? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். அதாவது நான் காம்பாக்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் காம்பாக்ட். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் உள்ள உட்காந்துருக்கும். அதை தாண்டி இன்னும் நிறைய எலிமெண்ட் உட்காந்துருக்கும். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் காம்பாக்ட் இல்லையா? அது கூட உள்ள இருக்குமான்னு தெரியாது. ஏதோ ஒரு கலெக்ஷன் அது உள்ள இருக்கிற ஆர்த்தோகனல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 எலிமெண்ட் கூட வச்சுங்க, நான் பட் காம்பாக்ட் இது எந்த இதை பத்தி நீ சொல்லு அப்படின்னு தான் சொல்லு. யூனிட்டி என்ன, நீ என்ன பண்ணாலும் எங்க கிட்ட ஒன்றும் வராது. நீ ஏன் சொல்லி முடி. அதான் உனக்கும் திருப்தியா இருக்கும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கும். சரி, ஒரு மேட்ரிக்ஸுக்கும் அதனுடைய ஐகன் வேல்யூக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதா? நிறைய லிங்க் இருக்குது. ட்ரேஸ் கண்டினியூஸ் போட சூப்பரா. ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் இது ஓவர்ல அந்த அக்கா கிழிச்சிருப்பாங்களே. நியூமரிக்கலா அடிச்சு விட்டுட்டோம் ஃப்ளோல. நியூமரிக்கல் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்? உடனே மொத்த நாய் ஒன்னா சேர்ந்து ரோ ஆஃப் ஏ லெஸ் than or equal to ஒன்னா. அது ஒரு பர்டிகுலர் மேட்ரிக் லெஸ் than 1. டயகனல் டாமினேட் பேசும்போது தான் ஒன்னா இருக்கும். அக்கா வந்துட்டாங்க தெரியா? கோபத்துக்கு வருது. அப்ப அந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் உள்ள அங்க சொல்லிக்கிறாங்களா? கரெக்ட் தான், அது கேட்கறது தெரியாது. சரி ஓகே, இந்த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, இந்த மேட்ரிக்ஸனுடைய ஆல் த சம் ஆஃப் த என்ட்ரிஸ் ஐஜே இது மொத்த சம் வேல்யூ விட கம்மியா இருக்கும். நீ எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் அந்த மேட்ரிக்ஸனுடைய லார்ஜஸ்ட் ஐகன் வேல்யூ உள்ளகிற எல்லா என்ட்ரியும் அப்சல்யூட் வேல்யூல சம் பண்ணே தாண்டாது. என்ன மேன் அப்படியே ஒரே வார்த்தை. AX equal to lambda x, AV equal to lambda V. இது அவனுக்கு சூப்பரா இருக்குப்பா. norm of this V. இது ஓகே, norm of A into norm V எழுத முடியுமா? அவன் பைத்தியம் அப்படிதான் சார் வளருவான். இது காம்பாக்ட்.
சரி நம்ம இரு வரேன், நான் முடிக்கல, போகக்கூடாது. இது காம்பாக்டா? இது காம்பாக்ட்னா பவுண்டடா? உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பவுண்டட் பை சம் எல்லா எந்த ஒரு ஏ எடுத்தாலும் அதுக்கு ஐகன் வேல்யூ இப்படி தானே இருக்கும். என்னமா ஐகன் வேல்யூன்னு இருக்குல்ல, ஐகன் வேல்யூன்னு இருந்தா ஏபி ஈக்குவல் டு லாம்டா வின்னு எழுதலாம்ல. இப்போ இதுக்கு நாம் எடுத்து இது பவுண்டட்னு தெரியும் காம்பாக்ட். இதுக்கு உங்களுக்கு ஏஎக்ஸ் பை நாம் எக்ஸ் அந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணுவாங்க, நான் சிம்பிளா சொல்ல வரேன் நான். அப்ப இந்த சைடு எல்லாம் பவுண்டட் பை எல் அப்படின்னாக்கா அப்ப இதுவும் என்னவா இருக்கும்? கரெக்ட் தானே? சரியா? சோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அதுக்கு மேல செக் பண்ண கூடாது. ஒரு ஆபரேட்டரா கன்சிடர் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு என்ட்ரியும் பவுண்டட் பை சம் எல். அதனால இந்த சைடு தூக்கி போட்டேன் எல் பவுண்டட் பை ஏ எடுப்பேன் பவுண்டட் பை எல், பி எடுப்பேன் பவுண்டட் பை திஸ், ஆர் ஏதோ மேட்ரிக்ஸ் எடுப்பேன் எல்லாம் பவுண்டட் பை எல் எல். ஏன்னா காம்பாக்ட். காம்பாக்ட்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். உள்ள ரெண்டு எல்லாம் பவுண்டட் பை சம் எல் ஆகுது. உள்ள ரெண்டு பவுண்டட் பை எல்னாக்கா ஒன்று வரும். சரிதானே? ஓகே. அப்ப இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன வரும்? செட் காம்பாக்டா இருந்தா அதோட கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூஸ் எல்லாம் என்னது? காம்பாக்டா இருக்கும். யூஸ் பண்ண ஃபெபனியஸ் நாம் கேள்விப்பட்டிருக்கிறல்ல, அந்த ஃபெபனியஸ் நாம் மேட்ரிக்ஸ். சரி என்னமோ அந்த நாம யூஸ் பண்ணி பண்ணிக்கோ. ட்ரேஸ் ஆஃப் ஏ ட்ரான்ஸ் அதான் ஃபெபனியஸ் நாம் தான். நீ சொல்றது கரெக்ட் தான். நாம் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ. ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏன்னு வரும். பி டிரான்ஸ்போஸ் ஏ அதுதான்டா இங்க ஏக்கு மட்டும் சொல்றேன். இது ரியல். அப்படியே எச்ச போயிட்டு முழுவதும் அப்படியே நான் சொன்ன முடிச்சுட்டான். எனக்கு என்ன மீன்? இப்போ ஒரு புதுசா ஒரு செட்டு கேன்னு கண்டுபிடிச்சா சிமெட்ரிக்கு பாசிட்டிவ் டெஃபினைட் வித் ட்ரேஸ் 1 அப்படி இருந்தா அது காம்பாக்டா இருக்குமா? என்னவா வராதா? சிமெட்ரிக்கு ட்ரேஸ் வந்து 1 பாசிட்டிவ் டெஃபினைட். இது இல்லைன்னா ஆல் ஐகன் வேல்யூஸ் பாசிட்டிவ்னு வரும். அது இல்லைனாலும் அது ரெண்டு இருந்தாவே ஆல் ஐகன் வேல்யூ பாசிட்டிவ் தான். ட்ரேஸ் 1 வருது. இப்ப ட்ரேஸ் 1 வரதுனால இது காம்பாக்டா இருக்குமா? இது ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா காம்பாக்ட் வராது. காம்பாக்ட் வராது. 1/1 மேட்ரிக்ஸ்ல காம்பாக்டா? ஆமா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றது 1 மட்டும் தான். -1 வராது. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் வரும் 1/1ல. அதுல காம்பாக்ட் 2/2ல பாசிட்டிவ் டெஃபினைட்டா எப்படி இருக்கும்? 2/2ல சிமெட்ரிக்கா வேற இருக்கணும். ஏ பி பி ஏ சிமெட்ரிக்கா ட்ரேஸ் பண்ணா 1 வரணும். -a + 1 x டிரான்ஸ்போஸ் x அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ab க்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லணும். என்ன சரி உனக்கு क्वेश्चन மார்க் செக் பண்ண. அடுத்து மூணாவது क्वेश्चन. இதெல்லாம் போட்டத நீ கொஞ்சம் வர்க் பண்ண, நீ கொஞ்சம் பர்சனலா. மூணாவது क्वेश्चन ரொம்ப அற்புதமான ஒரு क्वेश्चन, ஆனந்தமான ஒரு क्वेश्चन. சொல்லு பார்க்கலாம். ரெண்டாவது क्वेश्चन நான் ஆல்ரெடி நிறைய சொல்லி கொடுத்துக்கிறேன், அது கூட கனெக்ட் பண்ணு, ட்ரை பண்ணு. அந்த x டிரான்ஸ்போஸ்க்கு சும்மா x1 x2 வேரியபிள் வச்சு abc க்கு என்ன வரும் அப்படின்னு பாரு. சரி இது என்ன வரும்? என்னம்மா எல்லாம் முறைக்கிற? சுப்னாம்ல கேக்குறாங்க. C01 ஆமா சுப்ரீம் 1 C01 இன்டகிரேஷன் வேல்யூ 1 f greater than or equal to 0 அந்த கலெக்ஷன் நம்ம எடுக்கணும். என்னப்பா வராதா? ஏஞ்சு வெளிய போ. இது அப்ப இன்டகிரேஷன் வேல்யூ 1 வரும். போர்டு தான் நீங்களுக்கு நம்ம என்னமா சொல்றது? சரி ஓகே. முதல்ல இந்த கலெக்ஷன் என்னன்னா சுப்னாம்ல கேட்டுக்கிறாங்க தம்பி.
சுப்னா நீங்க வந்து இன்டகிரேஷன் மட்டும் தான் இப்ப கண் கூட பாத்தீங்க. சுப்னாம்ன்றது நீங்க யூஸ் பண்றீங்களா என்னன்னு தெரியல. நீங்க சரி யூஸ் பண்ண. இப்ப இன்டகிரேஷன் வேல்யூ என்ன சொல்றான் அந்த பையன்? இப்ப இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ என்னது? 0. ட்ரையாங்கிள் இது ரெக்டாங்கிள் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். 1ன்ற கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். f எல்லாமே இந்த x ஆக்சிஸ் மேல வரையணும். ஆமா தானே? ஓகே. அப்ப நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். இப்ப இந்த ட்ரையாங்கிள் இப்படி வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ ஏரியா 1 வர மாதிரி நம்மளால ட்ரையாங்கிள் வரைய முடியும். கரெக்ட் தானே? எல்லா வேல்யூ கிரேட்டர் than or equal to 0 தான். இன்டகிரேஷன் வேல்யூ 1 தான். என்ன? ஓகே. சோ இந்த கலெக்ஷன் உள்ள மேட்ரிக்ஸ், இந்த கலெக்ஷன் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் சுப்னாம பொறுத்து காம்பாக்டா? முத கலெக்ஷன் யாருன்னு தெரியணும். இந்த மாதிரி இப்ப இங்க பாரு, இன்னும் இப்படி வந்து மேல போய் இப்படி வந்து போலாம். ஸ்டில் இந்த ஏரியா வந்து ஒன்ன மெயின்டைன் பண்ணும். இந்த ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுக்கணும். ஆனா பேஸை குறைக்கணும். பேஸை குறைச்சு இப்படி ஏறணும். அது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரையலாம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்க கேவ்ல உண்டு. இது தாண்டி என்ன வேற கலெக்ஷன்ஸ் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. என்ன கலெக்ஷன்ஸ்னா இப்ப இப்படி வந்துட்டு இப்படியே போயிட்டு இதுல மட்டும் என்னது ஏரியா 1 வர மாதிரி மீதி 0 கூட போலாம். ஸோ லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் உன்னுடைய கலெக்ஷன் கே. இந்த கலெக்ஷன்ல இருக்கிற எலிமெண்ட் தான் சுப்னாம பொறுத்து காம்பாக்டான்னு கேட்குறாங்க. ஸோ சுப்னாம் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னாவே காம்பாக்ட் அந்த க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட். இது பவுண்டடா? சுப்னாம்ல பவுண்டட்னா என்ன அர்த்தம்? ஒரு பாலுக்குள்ள அடங்கிடணும். ஏதோ ஒரு எஃப் வச்சு போட்டேன்னா அப்படியே பேண்டிங் வரும். ஆமா தானே? நீ என்னதான் பேண்ட் போட்டாலும் அதுக்கு மேல போய் மறுபடியும் வருவேன். ஆனா ஒரு யூனிட் தான் இன்டகிரேஷன் வேல்யூ வர மாதிரி. ஆமா தானே? அந்த மாதிரி பண்ணலாம். வரையலாம் இல்ல? வரையலாம் இல்ல? அப்ப என்ன கொடுக்க முடியாது நம்மளால? பவுண்ட் கொடுக்க முடியாது. புரியுதா? அதாவது இந்த இன்டகிரேஷன் சொல்றது என்னன்னாக்கா எலிமெண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சுப்னாம போடணும். அப்ப உள்ள இருக்கிற எலிமெண்ட்ல எப்படி இருக்கு பாரு. என்ன எவ்வளவு ஹைட்டா வேணா போடலாம். கரெக்ட் தானே? சுப்னாம்ல நீ பவுண்ட் போடணும்னா ஏதாவது ஒரு பால் போடணும். பால் ஆஃப் எஃப் கமா ஆர் எப்படி இருக்கும் சுப்னாம்ல? எப்சிலான் பேண்ட் மாதிரி இருக்கும். நீ என்ன எக்ஸ் சொல்ற? எக்ஸ் அண்ட் எக்ஸிலான். எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் வந்து 0 ஃபங்க்ஷன் தான் பேண்ட் இப்படி இருக்கும். ஆமா தானே? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி ஏதோ ஒரு எஃப் சுத்தி ஒரு பால் போட்ட அப்படின்னாக்கா அந்த பாலுக்குள்ள இது மொத்தம் அடங்கிடுமா? இல்ல எஃப் உனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இப்படி வரும் பேண்ட். அடங்குமா? அது அடங்காது. நம்ம ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப லென்த் ட்ரையாங்கிள் எடுத்துட்டு போலாம். இந்த கண்டிஷன்லாம் ஹோல்ட் ஆகிற மாதிரி. அப்ப அது என்ன கிடையாது? பவுண்ட் வராது. அதனால என்ன கிடையாது? காம்பாக்ட் கிடையாது. அதாவது என்னன்னா if and only if எங்க அப்படின்னாக்கா Rn with usual metricல தான் காம்பாக்ட் if and only closed and bounded. ஆனா மெட்ரிக் ஸ்பேஸ்ல, ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்ல காம்பாக்டா இருந்தா க்ளோஸ்டா இருக்கும், காம்பாக்டா இருந்தா பவுண்டட் இருக்கும். அப்ப க்ளோஸ்டா இல்லைன்னா காம்பாக்ட் வராது, கான்ட்ராபாசிட்டிவ். பவுண்டட் இல்லைன்னா காம்பாக்ட் வராது. மனசிலாயோ? கரெக்ட் தானே? ஓகே, நம்ம இதோட நிப்பாட்டிக்கும். எத்தனை ப்ராப்ளம் போட்டோம்? 6-7 ப்ராப்ளம் தான் போட்டோமா? ஏதாவது ஐடியா புரிஞ்சுதா? புதுசா ஏதாவது புதுசா கத்துக்கின மாதிரி இருக்குதா? சரி, ஓகே. ஸோ